சூப்பராக இருக்குங்க. 14/9/2024 அன்னைக்கு குரூப் 2 எக்ஸாம் நடக்க போகுது. இன்னைக்கிலிருந்து பார்த்தா கரெக்டாக 30 நாள் இருக்கு. இந்த 30 நாளில் நம்ம பொது தமிழ் சிலபஸில் இருக்கிற 52 தலைப்பையும் முடிக்கிற மாதிரி ஒரு டெஸ்ட் பேட்ச் தான் போட்டிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்சுக்கு நோட்ஸும் உங்கள் கையில் கொடுத்துட போகிறோம். இது முழுக்க முழுக்க யார் செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் நோட்ஸ் ரெடி பண்ணி தராங்க இல்லையா, அந்த டீம் தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. அதனால சூப்பராகவே இருக்கும். இந்த டெஸ்ட் எல்லாம் எப்படி எழுதணும், இதற்கான நோட்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்புக்கு 2 லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன். ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க. நம்மளுடைய டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ண போறோம். இன்னைக்கு 15/8/2024 இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிலபஸ்ல மொத்தம் 52 தலைப்பு 3 பகுதியா பிரிச்சு கொடுத்துருப்பான் இல்லையா. அதுல பகுதி ஈல தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொன்றும் இருக்கும். இதுல 21 தலைப்பு இருக்குங்க. இந்த 21 தலைப்புல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 8 நாள்ல முடிக்கிற மாதிரி, அதுவும் கடந்த 10 வருஷம் குரூப் 2 கொஸ்டினை அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு நாளும் நீங்க படிச்சீங்கன்னா, நம்ம கொடுக்குற மெட்டீரியல் நம்ம கொடுக்குற டாபிக் நீங்க படிச்சிட்டீங்கன்னா கன்ஃபார்மா 3 கொஸ்டின் வர மாதிரி அனலைஸ் பண்ணி பிரிச்சிருக்காங்க. சூப்பராகவே பிரிச்சிருக்காங்க. அதில் நீங்களே பாருங்களேன். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு 15/8/2024 இன்னைக்கு எடுத்துக்கிட்டா முடியரசன், வாணிதாசன், சுரதா, கண்ணதாசன், உடுமலை நாராயண கவி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், மருதகாசி. இதுல 2 கேள்வி கன்ஃபார்ம்ங்க. அதுக்கப்புறம் நா பிச்சைமூர்த்தி, சிசு செல்லப்பா, ஈரா மீனாட்சி, சி மணி, மு மெத்தா, ஈரோடு தமிழன்பன், அப்துல் ரகுமான், கல்யாண்ஜி. இதுல ஒரு கேள்வி. அப்போ 3 கேள்வியாச்சா. ஸோ புது கவிதையும் மரபு கவிதையும் சேர்த்து ஒரு டெஸ்டா கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கே டெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரிங்களா, நோட்ஸும் குரூப்ல கொடுத்துட்டேன். 16/8/2024 நாளைக்கு பார்த்தீங்கன்னா பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், கவிமணி தேசிய விநாயகம், அதுக்கப்புறம் ஆனந்தரங்கன் நாட்குறிப்பு, ஜவஹர்லால் நேரு கடிதம், மகாத்மா காந்தி கடிதம், மு வரதராஜன் கடிதம், அதுக்கப்புறம் பேரறிஞர் அண்ணா கடிதம். கடிதத்தில் ஒரு கேள்வியும் இந்த பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், கவிமணி தேசிய விநாயகத்தில் 2 கேள்வியும் கேட்பாங்க. அப்போ 3 கேள்வி கன்ஃபார்ம். இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி ஆல்ரெடி லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் நோட்ஸ் கொடுத்துருக்கோம், மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் 17/8/2024 எடுத்துட்டீங்கன்னா பரிதிமார் கலைஞர், ராபி சேது, பேரா தனிநாயகம் அடிகள், செய்குதம்பி பாவலர், ஊவே சாமிநாதர், அப்புறம் தேவநேய பாவனர், பாவலர் பெருஞ்சித்திரனார், காயிதே மில்லத். நீங்களே பாருங்களேன், கன்ஃபார்மா 3 கொஸ்டின்ங்க. அந்த மாதிரி தான் இதுவும் தலைவி பிரிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து 18/8/2024 அன்னைக்கு ஜியு போப், வீரமாமுனிவர், தாய்மானவர், ராமலிங்க அடிகளார், திருவி கல்யாண சுந்தரனார், மாப்போ சிவஞானம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த மாப்போ சிவஞானம் புதுசா சிலபஸ்ல 2022 தான் சேர்த்தாங்க. அதே மாதிரி மேலே, அதாவது 17/8/2024 போது கூட தனிநாயகம் அடிகளும் செய்குதம்பி பாவலரும் புது சிலபஸ்ல சேர்த்திருக்காங்க. அதுல ஓல்டு கொஸ்டின் பேப்பர் இருக்காது அப்படின்றதுக்கு சொல்ல வாரேன். 19/8/2024 அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மூவலூர் ராமாமிர்தம், டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார், வேலு நாச்சியார். இந்த வேலு நாச்சியாரும் 2022 டிஎன்பிசியில தான் சிலபஸ்ல சேர்த்தாங்க. மற்றும் சாதனை பெண்கள், கூடவே தில்லையடி வெள்ளியம்மை, ராணி மங்கம்மாள், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்துராமலிங்க தேவர், அதுக்கு அடுத்தது அம்பேத்கர், காமராசர். இதுல 3 இல்ல 4 கேள்வியை கேட்பான். அந்த அளவுக்கு பெரிய தலைப்பு, அந்த அளவுக்கு முக்கியமானதும் கூட. 20/8/2024 எடுத்துட்டீங்கன்னா கலைகள்ல நிகழ்கலை. இந்த நிகழ்கலை புதுசா சிலபஸ்ல சேர்த்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நாட்டுப்புற கலைகள்னு இருக்கும், இல்லை அதுக்கு முன்னாடி நாடக கலைன்னு இருக்கும், இப்போ நாட்டுப்புற கலைகள் சேர்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் சிற்பம், ஓவியம், பேச்சு, திரைப்பட கலைகள், இது ஒரு பார்ட்டா கலைகள்ல. அதுக்கப்புறம் உணவை மருந்து, நோய் தீர்க்கும் மூலிகைகள் தொடர்பான செய்திகள், இது ஒரு பார்ட்டா. நூலகம் பற்றிய செய்திகள், இது ஒரு பார்ட். 3 பார்ட்டு கன்ஃபார்மா 3 கொஸ்டின். ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து 21/8/2024 அன்னைக்கு தமிழ் தொன்மை, தமிழ் மொழியின் சிறப்பு, திராவிட மொழி தொடர்பான செய்திகள்.
இது ரொம்ப முக்கியம். அடுத்தது உலகளாவிய தமிழரின் சிறப்பு பெருமையும் தமிழ் பணியும், இதுவும் முக்கியம்தான். கண்டிப்பாக இதில் 2 அல்லது 3 கேள்வி கேட்பா. 2 கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி தலைப்பில் 4 கேள்வி கேட்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, நேந்தி நரவி கரெக்ட் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்ததா 22/8/2024 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியின் அறிவியல் சிந்தனைகள் தொடர்பான செய்திகள். அதுக்கப்புறம் தமிழின் வணிகம், தொல்லியல் ஆய்வு, கடற்பயணம் தொடர்பான செய்திகள். சூப்பருங்க. நீங்க போய் சிலபஸ் எடுத்து பாருங்க. 8 நாள்ல பர்ஃபெக்டா ஒரு நாளைக்கு 3 கேள்வி அப்படின்ற மாதிரி சிலபஸையே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாச்சு. சில தலைப்புல 3க்கு மேல 4 கேள்விகளும் கேட்பாங்க. ஏன்னா பகுதி ஈல வந்து பார்த்தீங்கன்னா 25ல இருந்து 30 கேள்விக்குள்ள கேட்பான். நம்ம 3 ஒதுக்குனா கூட 8 24 கேள்வி பர்ஃபெக்டா இருக்குது. சரிங்களா? இன்னும் அதிகமாக தான் கேட்பேனே தவிர கம்மியாக கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பிரிச்சிருக்கோம். 23/8/2024 மேபி ஏதாவது ஒரு டெஸ்ட் நம்மளால நடத்த முடியல, செய்ய ஏதோ ஒரு சுச்சுவேஷன்னா அந்த விடுபட்ட டெஸ்ட் அன்னைக்கு வச்சுப்போம். இல்லை கம்ப்ளீட் பண்ணியாச்சு, 99% கம்ப்ளீட் பண்ணிடுவோம், 1% சொல்ல முடியாது இல்லையா. அதனால கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னா இலக்கியம் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கு நான் தனி ஷெடியூலே கொடுக்குறேன். முதல்ல இதை தெளிவாக பர்ஃபெக்டாக கூடவே ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். நீங்கள் ரொம்பலாம் கஷ்டப்பட வேணாங்க. இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு முடியரசர், வாணிதாசன், சுரதா, கண்ணதாசன், உடுமலை நாராயண கவி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், மருதகாசி, இத்தனை பேர் படிச்சு இல்லையா. இதுக்கு நம்ம நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். அங்கே பாருங்க, அந்த நோட்ஸ் வந்து நான் டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணிட்டேன். அது மரபு கவிதை அப்படின்ற டைட்டில் இருக்கும். இதில் பாருங்க, இதில் கொஞ்சம் கவனிச்சிட்டிங்கன்னா இந்த நோட்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத கடந்த 10 வருஷ கேள்விகள் கொடுத்துருக்கேன். 2022 குரூப் 2ல 2 கேள்வி, 18 குரூப் 2ல 1 கேள்வி, 14 குரூப் 2ல 1 கேள்வி, 16 குரூப் 2ல 3 கேள்வி, 15 குரூப் 2ல 2 கேள்வி, 14 குரூப் 2ல 1 கேள்வி, 13 குரூப் 2ல 2 கேள்வி. அப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா 2ன்றதே வந்து பார்த்தீங்கன்னா 2 கேள்வியே வந்து 4 எக்ஸாமில் கேட்டிருக்கான். ஒவ்வொரு கேள்வி ஒவ்வொரு எக்ஸாமில் கேட்டிருக்கான். அப்போ 1ல இருந்து 2 கேள்வி கன்ஃபார்ம். கரெக்டாக புரியுதுங்களா? ரைட்டு. அப்போ இதுக்கு வெறும் 6 பக்கம் தான் ஃபுல் நோட்ஸே. இதுக்கே ஒரு பக்கம் வந்து எந்த புத்தகத்தில் இருக்கு அந்த அனலைசிங் இருக்கா. அப்போ மீதி பாருங்க, முடியரசர்னா இவ்வளோதான், வாணிதாசன் முடியரசனும் வாணிதாசனும் சேர்த்து ஒரே பக்கம் தான். இது படிக்க 1 வருஷம் ஆக போதா உங்களுக்கு. அதுக்கப்புறம் சுரதாவும் கண்ணதாசனும் 1.5 பக்கம். சூப்பர். உடுமலை நாராயண கவி, பட்டு பாருங்க எல்லாம் சின்ன சின்னது. ஸோ இதோட முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் கடந்த 10 வருஷம் குரூப் 2 கொஸ்டினும் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ 4 பக்கம் தான். 4 பக்கம் படிச்சிட்டிங்கன்னா இந்த தலைப்பில் 87 கேள்விகள் டெஸ்ட்டாக வச்சுருக்கோம். நல்லா யோசித்து பாருங்க. வெறும் 4 பக்கம் 87 கேள்வி. இதை தாண்டியா இந்த தலைப்பில் கொஸ்டின் கேட்டு போகிறான்? வாய்ப்பு இல்லை. இதே மாதிரி இது மரபு கவிதைக்கு, புது கவிதைக்கும் இதே மாதிரி நோட்ஸ் கொடுப்போம். அதுவும் இதே மாதிரி 4 பக்கம் 5 பக்கம் தாங்க இருக்கும். சரிங்களா? ஓவராலாக ஒரு நாளைக்கு நீங்கள் 10ல இருந்து 15 பக்கம் படிக்கிற மாதிரி இருக்குங்க. சரிங்களா? 10ல இருந்து 15 பக்கம். அதுக்கான டெஸ்ட் எழுதிட்டாவே போதும். ஒரு 150 கேள்வி நாங்கள் டார்கெட் வச்சுருக்கோம். ஒரு நாளைக்கு சராசரியாக 150 கேள்விகள் வைக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி இந்த ஷெடியூல் போட்டிருக்கோம். சார் ஷெடியூலை கண்டினியூ பண்ணுங்க சார், இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணாதீங்க. நம்ம எல்லா டெஸ்ட்டுமே பர்ஃபெக்டாக பண்ணிட்டு தான் வரோம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. நம்ம புக் வைஸாகவும் வைக்கிறோம், சிலபஸ் வைஸாகவும் வைக்கிறோம். சிலபஸ் வைஸாக இலக்கணத்துக்கு தனியாக, அதுக்கப்புறம் உரைநடைக்கு தனியாக வச்சுட்ருக்கோம். கரெக்டாக? அதுக்கப்புறம் கடந்த 10 வருஷ கேள்விகள் அனலைஸ் பண்ணி டெஸ்ட்டாக கொடுக்குறோம். இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஹோட்டல் போகிறீங்கன்னு வச்சுங்க. நீங்கள் பூரி விரும்பி சாப்பிட்டீங்கன்னா பூரி மட்டும் செய்கிற ஹோட்டல் பார்த்தா போவீங்க? நல்லா புரியுதா பாருங்க. ஸோ ஒரு ஹோட்டல் போயிட்டா அங்கே நிறைய வெரைட்டி இருக்கும். அதில் உங்களுக்கு எது ஃபேவரட்டோ அதை செலக்ட் பண்ணி அதை மட்டும் சாப்பிட்டு வந்துடுவீங்க. அதுதானே கரெக்டு? அப்போ அந்த மாதிரி ஒரு குரூப் 2க்கு உங்களுக்கு சிலபஸ் வைஸாக பிடிக்குன்னா அந்த டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு புக் வைஸாக பிடிக்குன்னா அந்த டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓல்டு கொஷின் பேப்பர்லாம் நான் பார்க்கணும், அதெல்லாம் எப்படி கேட்டிருக்கான்னு தெரிஞ்சிங்கன்னா அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். கரெக்டாக? ஆனால் நீங்கள் வந்தோடனே உங்களுக்கு எதுவுமே புரியலன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணல அப்படின்ற கமாண்டை கொடுக்காதீங்க. பார்த்தீங்கன்னா தெளிவாகவே இருக்கும். நீங்கள் டெய்லியும் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த டெஸ்ட்டை முடிச்சுட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு லிங்காக கொடுக்குறேன்.
பாருங்கள், அப்பயே தெரிஞ்சுப்பீங்க. ஆனால் 8 நாள் வேஸ்ட் பண்ணுறாதீங்க, டெய்லியும் ஃபாலோ பண்ணுங்கள். சொல்கிறது தெளிவாக புரியுதுங்களா? ஸோ இந்த டெஸ்ட் எப்படி சார் எழுதுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் இருக்கும். அதுக்கு கீழவே மரபு கவிதைன்னு சொல்லிட்டு ஒரு 87 கொஷின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டாக கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணால் 2 விளம்பரத்துக்கு நடுவில் ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட்டுன்னு இருக்குங்க. அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஷின் டிஸ்பிளே ஆகும். எந்த கொஷின் படிங்க, எது கரெக்டாக அந்த ஆப்ஷனை டச் பண்ணுங்கள். ஆப்ஷனை டச் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருந்தால் க்ரீனில் காட்டும், தவறாக இருந்தால் ரெட்டில் காட்டிட்டு அதுக்கு எதுவோ அது க்ரீனில் காட்டும். இதே மாதிரி ஒரு 87 கொஷின் டக்குன்னு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கிட்டே போனால் போதும். ஒரு 10 நிமிஷத்தில் டெஸ்ட்டு முடிச்சிடலாம். உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணியும் கேட்கலாம், இல்லை குரூப்பில் வந்தால் உங்களுக்கே புரியும். அந்த டெஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள், உங்களுக்கே தெளிவாக புரியும். இதே மாதிரி தான் பிளான் போட்டிருக்கோம். இதில் நான் இதை விட்டுற மாட்டேன். நாளைக்கே நான் நோட்ஸ் அப்லோட் பண்ணால் அந்த லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் நோட்ஸும் கண்டினியூ ஆகும். அந்த லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் நோட்ஸும் இந்த டெஸ்ட்டும், லாஸ்ட் மினிட் டெஸ்ட்டுன்னே இருக்கு இல்லையா, இந்த டெஸ்ட்டும் ஒரு சேர கொண்டு போகிற மாதிரி தான் பிளான் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த டெஸ்ட்டை நம்ம முடிச்சிட்ட உடனே, அதாவது இந்த 8 நாளில் நம்ம முடிச்சிட்டோன்னே நமக்கு வந்து கிட்டத்தட்ட பாதி பலமே குறைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இதுதான் இவ்வளோ பலன்னு டாபிக் இருக்கும். இதே அடுத்தது பகுதி ஈல வந்து இலக்கியம் எடுத்துட்டிங்கன்னா 10 தலைப்பு தான், இவ்வளோ பலன் இருக்காது. அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. இந்த தலைப்புக்கு 8 நாள் ஒதுக்குன மாதிரி பகுதி அதாவது இலக்கியத்துக்கும் நம்ம ஒரு 8 நாள் ஒதுக்குனா 8 × 16 நாளில் நம்ம என்ன பண்ணிடலாம், 2 டாபிக் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் கைவசம் இலக்கணம் தான் இருக்குது. இலக்கணம் ரொம்ப ஈஸிங்க. ஒரு நாளைக்கு 5 தலைப்பு கூட முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம பிளான் கரெக்டாக இருந்தால் 25 நாள், அதாவது இன்னும் 5 நாள் இருக்குப்பா எக்ஸாம் அப்படின்ற மாதிரி அன்னைக்கே ஃபுல்லாக 52 தலைப்பும் முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி தான் போகிறோம். அதுக்கு நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் கூடவே வந்தீங்கன்னா எங்களுக்கும் நல்ல மோட்டிவாக இருக்கும். நாங்களும் அழகாக உங்கள் கூடவே வந்து முடிச்சு கொடுத்துருவோம். சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த ஷெட்யூல் டெலகிராம் குரூப்பில் இருக்குது. டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே இருக்கும், இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர். ஏதாவது உங்களுடைய ஒப்பீனியன் இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் கண்டினியூ அப்படின்னு மட்டும் போடாதீங்க. நான் அப்படியே திருப்பி தான் கேட்கணும். நீங்கள் ப்ளீஸ் கண்டினியூ அப்படின்னு தான் சொல்லுவேன். வேறு ஏதாவது நல்ல விஷயமா இருந்தால் சொல்லுங்கள். இப்படி கொடுத்தா நல்லா இருக்கும், அப்படி கொடுத்தா நல்லா இருக்குன்ற விஷயத்த சொன்னீங்கன்னா அதையும் செய்யலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.